நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே அல்லாஹ் பாராட்டி சிலாகித்து சொல்கிறான். ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். எல்லாரும் நம்ம எதை ரொம்ப நேசிப்போம் சொல்லுங்களேன்? நம்ம உயிரை நேசிப்போம், அப்படிதானே? உயிருக்கு அடுத்து தான் மற்றது. ஆனால் உயிரை விடவும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் நம்ம உயிரை விட பிரியமான மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுதான் நாம் நேசம் கொள்ள வேண்டும், அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நேசம் உச்சபட்சத்திலே இருக்க வேண்டும். நாம் மதீனாவுக்கு செல்கிறோம் என்றால் ஹஜ்ஜினுடைய கடமையெல்லாம் மக்காவிலேயே முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஏன் மதீனாவுக்கு போறோம்? மதீனாவுக்கு போறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் வேற எதுவுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை செய்வதுதான் நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம். அல்லாஹ் நாடி இருந்தால் மக்காவிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கியிருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஹஜ்ஜை முடிச்சுட்டு அங்கேயே தான் ரசூலுல்லாஹ் அடக்கியிருக்காங்க, அங்கேயே ஜியாரத் செஞ்சுட்டு வந்துருவோம் இல்லையா? ஆனால் 400-500 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் என்றால் போறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்றான், பரிசித்து பார்க்கிறான். ஆனா யாரும் போவோம் வரமாட்டாங்க. போறாங்களா இல்லையா? 30 நாள் மக்காவிலே தங்குகிறோம், 28 நாள் மக்காவிலே தங்குகிறோம் என்றால் ஒரு 10 நாள் மதீனாவுக்கு நாம் ஒதுக்கி விடுகிறோம் இல்லையா? அங்கே ரூம் போடப்பட்டிருக்கு, அங்கே ஜியாரத்துக்கு செல்கிறோம். ஜியாரத்துக்கு தான் நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க செல்கிறோம். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஜாரனி பஅதல் மமாத்தி வக அன்னமா ஜாரனி ஃபில் ஹயாத். நான் மரணித்ததற்கு பிறகு, உலகத்தை விட்டு சென்றதற்கு பிறகு என்னை ஜியாரத்து செய்ய யார் மதீனாவுக்கு வருகிறாரோ வக அன்னமா ஜாரனி ஃபில் ஹயாத், நான் உயிரோடு இருக்கும்போது என்னை சந்தித்தவரை போல ஆகவே சகோதரர்களே, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு அருகாமையில் இருந்து நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வக்து தொழுகையிலேயும், அது சுன்னத்து தொழுகையா இருக்கட்டும், ஃபர்து தொழுகையா இருக்கட்டும், நஃபில் தொழுகையா இருக்கட்டும், எல்லா தொழுகையிலையும் அத்தஹியாத்து ஓதும்போது ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தொழுகையில சலாம் சொல்லிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நல்லவர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள் தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லும்போது மதீனாவில் இருந்து பதில் வந்திருக்கிறது. மதீனாவில் இருந்து உங்களுக்கு பதில் வந்திருக்கிறது. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவிலே துயில் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே உயிரோட்டமான தொழுகையை நாதாக்கள், இறைநேச செல்வர்கள் தொழுதார்கள். தொழுத அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் ஸலாம் ஒரு பேர் சொல்லி அங்கிருந்து தொழுகையிலே கேட்டுவாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் தொழுகையில் இருக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுன்னா வ அலைக்கும் ஸலாம் அங்கிருந்து பதிலும் கேட்பாங்க, தொழுகையிலேயே கேட்பாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாதாக்கள், இறைநேச செல்வர்கள் கேட்டிருக்கிறார்கள். மதீனாவிலையும் போய் சலாம் சொல்லிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் பேரு சொல்லியே அங்கிருந்து பதில். எத்தனையோ நாதாக்களுக்கு உள்ளே இருந்து சத்தம் வந்திருக்கிறது. அங்கே நிற்கிற அந்த உலமாக்கள் போலீஸ் எல்லாம் கூட மிரண்டு போயிட்டாங்க. ஆஹா, உள்ளே இருந்து பதில் வருகிறதே. கேட்டவங்க எல்லாம் மிரண்டு அசந்து போயிருக்கிறார். உயிரோட்டமான முறையிலே, உண்மையான அன்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லுங்கள், பதில் வரும். அந்த உறுதியான எண்ணம் இருக்கணும், தூய்மையா இருக்கணும், தக்வாவா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வாசத்தோடு நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொல்லுங்கள். இஹ்லாஸான எண்ணத்தில் சொல்லுங்கள், தூய்மையான எண்ணத்தில் சொல்லுங்கள். நபியே நாயகமே, உங்கள் ரவுதாவுக்கு வந்து நிற்கிறேன் இந்த பாவி, யா ரசூலல்லாஹ் உங்கள் அருள் பார்வை கொண்டு பாருங்கள் என்று சலாம்
வந்திருக்கிறதை கேட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சலாத்தை கேட்கிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. உள்ள இருந்து பதில் சொல்லத்தான் செய்யறாங்க, உள்ள இருந்து பதில் சொல்றாங்க. சிலர்களுக்கு கேட்குது, நம்மளுக்கு தான் கேட்க மாட்டாங்க. கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. அங்க நின்று துவா செய்யுங்க, நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படும், நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அரிசை தட்டிவிடும். எப்படி கஅபாவிலே நின்று துவா செய்தால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுமோ, அங்கீகரிக்கப்படுமோ, அரஃபா இலிருந்து துவா செய்தால் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறதோ, அரஃபாவில் ஒருவர் துவா செய்து துவா ஒப்புக்கொள்ளப்படுச்சா என்னன்னு தெரியலையே சந்தேகப்பட்டா ஈமானிலே பலகீனம் இருக்கிறது. நாங்கள் சொல்றாங்க எப்படி அரபாவிலே காபத்துல்லாவிலே இந்த துவா செஞ்சா துவா ஒப்புக்கொள்ளப்படுவோம். முஸ்தலிமாவிலே சில துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு எடுத்து அருகாமையில் நின்று துவா செஞ்சா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பே எங்கள் நபிகளின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் எங்களுக்கு தாயா அல்லாஹ் பெருமானாருக்கு முன்னால் இருந்து கேட்கிறோம். எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இல்லையா? தேவை உள்ளவர்கள் நாம், நாட்டங்களோடு தேவைகளோடு உன்னுடைய இல்லம் வந்தோ ஊமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு அருகாமையில் நின்று கேட்கிறோம். தாயா அல்லாஹ் என்றால் உடனே அல்லாஹ் தந்துருவான். அது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன், ஞானவான்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் அல் குர்ஆன் செய்திகளை சொல்லி காமிக்கிறான். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்டாலும் தருவான். இங்க கேட்கலாம், சயூதி லல்லாஹு மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. இந்த மாதிரி வஹாபியர் கூட்டம் கும்பல் வருங்கிறதுனால குர்ஆன்லயே அல்லாஹ் காட்டுறான், சயூதி லல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து தருவான், வ ரசூலுஹு ரசூலும் தருவான் என்று குர்ஆன் காட்டுது. கேளுங்க, இஹ்லாஸான எண்ணத்துல கேளுங்க, உண்மையான அன்புல கேளுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துருவாங்க. அவனுடைய அருளில் இருந்து அல்லாஹ் தருவான், என் ஹபீபும் தருவாங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். அந்த இஹ்லாஸான எண்ணத்துல கேட்கணும், கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவாங்க. அங்க நின்று கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, பெருமானாருடைய பரக்கத்தில் தாங்கன்னு கேளுங்க. இஹ்லாஸான எண்ணத்துல யா ரசூலல்லாஹ் வந்திருக்கிறேனே எனக்கு தாங்கன்னு கேளுங்க, தந்துருவான் அல்லாஹ். நல்லோர்கள் நாடாக்களை கேட்டு பெற்றிருக்கிறார்கள், நாமும் கேட்கணும், அங்கிருந்து கேட்கணும். பக்கத்திலே அடங்கியிருக்கிறார்கள் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் என்பதற்கு பிறகு ஸலாம் அலைக்கும் யா அமீரல் முஃமினீன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீரல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சலாம் சொல்லுங்க, இங்கே நின்று கேளுங்கள். சங்கை குடியோர்களே, மதீனாவிலே பல இடங்கள் இருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே மாபைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய இல்லத்துக்கும் மிம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கத்து பூங்கா, ரௌதத்துல் ஜன்னah. துன்யாவுல சொர்க்கம் இருக்குதானா? இருக்கு. அது மாபைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, அது சொர்க்கத்திலிருந்து வந்த இடம். அப்படியே விளக்கம் தெரிவிக்கிறார், சொர்க்கத்திலிருந்து வந்த இடம். சொர்க்கத்தில் இருந்தால் எவ்வளவு பெரிய இன்பமோ அந்த இடத்துல அவ்வளவு பெரிய இன்பம் கிடைக்கும். சொர்க்கத்திலே கேட்டதையெல்லாம் அல்லாஹ் தருவான் இல்லையா? வமா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், ஆன்மாக்கள் விரும்பக்கூடியதெல்லாம் சொர்க்கத்துல கிடைக்கும். நீங்க ரௌதத்துல் ஜன்னாவுல நின்று துஆ செய்தா கேட்டா அல்லாஹ் தந்துருவான். அதுக்கு நேரங்கள் ஒதுக்கி நம்மளுக்கு தருவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், சிரமம் தான். ரௌதத்துல் ஜன்னாவுக்கு லேசா போக முடியுமா? சொர்க்கத்துக்கு லேசா போக முடியுமா? கீழே தான் போய் நிக்கணும், நின்று இடம் பிடிச்சி தொழுகணும். அந்த இடத்துல தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும். நேரம் குறிச்சு நம்மளுக்கு தருவாங்க, கீழே நிக்கணும், நின்று தான் அந்த இடத்தை பெறணும். அங்க நின்று நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். குறிப்பாக சகோதரர்களே, அசருக்கு பிறகுதான் நம்ம போனோம்னா கொஞ்சம் ஒரு கூட்டம் எந்திரிச்சு போவாங்க. முன்னாடியே போய் உட்கார்ந்துட்டோம்னா இந்த அசருக்கு ஒரு கூட்டம் எந்திரிச்சு போவோம். அப்போ போய் இடம் முடிச்சோம். ரௌதத்துல் ஜன்னah நம்ம உட்கார்ந்தோம்னா அசருக்கு மகளிர் உரையை யாரையும் கிளம்ப மாட்டாங்க. அங்க நின்று என்ன செய்யலாம்? நம்ம துஆ கேட்கலாம், நம்ம துஆ அங்கீகரிக்கப்படும். அன்பு சகோதரர்களே, அந்த இடம் தெரியும். ரௌதத்துல் ஜன்னah நமக்கு பார்த்தாலே தெரியும். மற்ற இடங்கள்லாம் சிவப்பு விரிப்பு விரிச்சிருப்பாங்க, மற்ற இடங்கள்லாம் சிவப்பு விரிப்பு விரிச்சிருப்பாங்க.
இந்த ரவுதத்துக்கு என்னால்தான் ஒரு பச்சை கலர் மாதிரி ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல போய் இருந்து தொழுது நாம் எல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும். சலவாத்து அதிகமாக போதும். சங்கைக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காணிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்பினார், அதிகா கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், கொடுக்கலாம். சலவாத்தை கொண்டு போகும். இருந்தே சலவாத்து ஓதி என்னும் தாய்மார்களே, அதிகமான சலவாத்து ஓது. ஆயிரக்கணக்கான சலவாத்துகளை ஓதுங்கள், லட்சக்கணக்கான சலவாத்துகளை ஓதுங்கள். ஓதி அல்லா இடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், கொண்டு போய் காணிக்கையை செலுத்துங்க. யா ரசூலல்லாஹ், மதீனாவுக்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு சலவாத்து ஓதி இருக்கிறோம், யா ரசூலல்லாஹ் என்று நபி காணிக்கை செய்யலாம், ஹதியா செய்யலாம். சங்கைக்குரியவர்களே, சலவாத்து அதிகமா ஓதும். விஜாதிகளே, மதீனாவுக்கு போனா அதிகமா சலவாத்து ஓதும். மக்காவில் இருக்கும்போது குர்ஆன் ஷரீஃப் அதிகமா ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, துவா கேளுங்க. மதீனாவில் போனா சலவாத்து ஓதிக்கிட்டு வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுகளை எல்லாம் தவிர வேண்டும் இல்லையா? எப்பொழுதுமே தெரிந்திருக்கணும். முக்கியமா மதீனாவுக்கு பேருக்கு போய் மக்காவுக்கு பேருக்கு போது அங்க போயும் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது. அங்க சலவாத்து வரும், அதிகமா சலவாத்து ஓதுங்கள். அந்த மஸ்ஜித் நபவியிலே சில தூண்கள் இருக்கிறது, அங்க போனவங்களுக்கு காமிச்சு தருவாங்க. உஸ்துவானத்தி அபீ லுபாபா, உஸ்துவானத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்துவானத்தி அரஸ். அங்கெல்லாம் நின்று தொழுதோம்னா, துவா கேட்டோம்னா துவா ஒப்புக்கொள்ளப்படும். அந்த உஸ்துவானத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமா உட்கார்ந்து தொழுது அல்லாஹ் துவா கேட்டே இருப்பாங்க. ஞாபகமாக அங்கே ஒரு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். உஸ்துவானத்தி அபீ லுபாபா, அபூ லுபாபா ரலியல்லாஹு பாவம் மன்னிக்கப்பட்ட இடம். அங்கதான் சங்கிலியில கட்டி போட்டு கிடந்தாங்க, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல உஸ்துவானத்தி அபீ லுபாபா என்ற இந்த தூணுக்கு பெயர். உஸ்துவானத்தி அன்அனா, அழுத தூண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெம்பர் தயாரிக்கப்பட்டவுடன் ஏற்கனவே ஒரு மரக்கட்டையில ஏறி நின்று பயான்னா வாது செய்வாங்க. மெம்பர் படி செய்யப்பட்ட உடனே ஒரு அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க. மெம்பர் படி வந்த உடனேயே அந்த மெம்பர் படியில பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிட்டாங்க. அந்த கட்டையை விட்டுட்டாங்க. அந்த கட்டை அழ ஆரம்பித்து விட்டது. தேவி தேவி அழுதது. மெம்பரில் இருந்து கீழே இறங்கி அந்த கட்டையை அப்படியே தடவி கொடுத்தார்கள். இதுவரை அல்லாஹ்வுடைய தூதர், நான் மேலே ஏறி நின்றேன், சாய்ந்து கொண்டிருந்தேன், அதில் இருந்து குத்துபா செய்தேன், பயான் செய்தேன். ஆனால் மெம்பர் படி செஞ்சு எனக்கு அந்த வாக்கியம் வீழ்த்தே அந்த கட்டை அழுகின்றது என்று தடவி கொடுத்தாங்க. இதை சஹாபாக்கள் அந்த தூண் அழுகுறத, அந்த கட்டை அழுகுறத கேட்டாங்க. அது அந்த இடத்திலே ஒரு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. உஸ்துவானத்தி அன்அனா, அழுத கட்டை அழுத இடத்தில் கட்டப்பட்ட தூண். அதே போன்று சஹாபா பெருமக்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அசருக்கு பிறகும் மகரிப் பிறகும் திறப்பாங்க. ஜன்னத்துல் பகீ, அங்கே நாம் போக வேண்டும். அசருக்கு பிறகு சுபுவுக்கு பிறகு அந்த மக்பரா திறக்கப்படும். அங்கே போய் நாம் அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும். அங்கே போய் சஹாபாக்களுக்கு துவா செய்ய வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, அசருக்கு பிறகு மகரிப் பிறகு 2 நேரம் தான் திறக்கப்படும். போய் நாம் அங்கே துவா செய்ய வேண்டும். அங்கே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். போன உடனேயே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. மாலிக் இமாம் அட்டிக்கு கூட போகாம இருந்தாங்க. மதீனாவுல போய் மூத்தாவங்க இருக்காரு. கடைசியில் போயிட்டு வந்தாங்க, மதீனாவுல தான் மூத்தானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இமாமை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். ஹதீஸில் வருகிறது, ஒரு காலம் வரும், மக்கள் எல்லாம் இல்மை தேடி, கல்வியை தேடி மதீனாவுக்கு வருவார்கள். வலா யஜிதுன இல்லா ஆலிமல் மதீனா, மதீனத்து ஆலிம் மாலிக் இமாமை தவிர வேறு யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு மாலிக் இமாமை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சாங்க கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாலிக் இமாம் மதீனாவில் அடங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தால் அங்கேதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடங்கியிருக்கிறார்கள். நாஃபி இமாம் அடங்கியிருக்கிறார்கள். அதே போன்று உம்மஹாத்துல் மூமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தியார்கள்லாம் 9 கபர் வரிசலா இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். செய்தனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஜியாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதே போன்று உஹது சஹாபாக்கள், உஹதிலே அடங்கியிருக்கிற அந்த சஹாபாக்கள்லாம் எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க ஜியாரத்துக்கு. அங்கே சென்றவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும். வாய்ப்பு இருந்தா பதில் சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறதுக்கும் போகலாம். ஆனா நம்ம டிராவல்ஸ் அங்க கூட்டு போக மாட்டேங்கிறாங்க.
நாங்க தனியா ஜியாரா டூர்னு ஒருத்தருக்கு போனோம். அப்போ பதில் சஹாபாக்கள் எல்லாம் போய் ஜியாரா செஞ்சோம். டிராவல்ஸ்ல கூட்டு போக மாட்டாங்க. நீங்க தனியா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்யுங்க, பதில் சஹாபாக்கள் அடங்கியிருக்கின்ற பதிலுக்கு நடந்த இடத்துக்கு போய் ஜியாரத்தை செய்யலாம். அதே போன்று மதீனாவில் இருக்கும்போது உம்ரா செய்ய முடியாது, மக்காவில் இருக்கும் உம்ரா செய்யலாம் இல்லையா? மதீனாவில் இருந்து உம்ரா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே நம்ம கற்றுதான், எல்லாத்தையுமே சொல்லித்தான். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜிதே குபாவுக்கு போவார். அங்க போய் 2 ரக்காத் தொழுவார். மஸ்ஜிதே குபாவில் தொழுதால் உம்ரா செய்த நன்மை என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுவே விஜயாதிகளே சனிக்கிழமை போங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. மஸ்ஜிதே குபாவில் போய் 2 ரக்காத் தொழுது விட்டு வாருங்கள். உஸ்ஸிஸால தக்வா, தக்வாவின் மீது அஸ்திவாரம் நடப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதே குபா. ஹிஜ்ரத் செய்து வருகின்ற போது முதல் கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதே குபா. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போவார்கள், அந்த மஸ்ஜிதிலே தொழுவார்கள் என்றெல்லாம் வருகிறது. அங்கே போக வேண்டும். அதுவே மஸ்ஜித் கிப்லத்தை பெட்டை கிப்லா பள்ளிவாசல் இல்லையா? மதீனாவுல வந்து உடனே ஒரு 16 மாசம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதார்கள். ஆனால் ஒரு பள்ளியில இருந்து ஒரு இடத்துல இருந்து தொழுவும் போது அல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கும் போதே ஆயத்தை இறங்கினான். 2 ரக்காயத்து பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுததற்கு பிறகு 3வது ரக்காயத்துக்கு எதிர்க்கிறாங்க, ஆயத்தை இறங்குகிறான். உங்கள் அருள் சிந்துகின்ற மூலம் அடிக்கடி வானத்தை அண்ணாந்து பார்ப்பதை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். எப்படா அண்ணா உத்தரவு வராது, காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுவோம், ஆணை வராதா என்று உங்களுடைய முகம் எதிர்பார்க்கிறது. அடிக்கடி வானத்தை பார்க்கிறீங்க. வந்தி வஜியக்க சத்ரு மஸ்ஜிதுல் ஹராம், உங்க ஆசையை நான் நிறைவேற்றப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் விரும்புறாங்களோ அந்த அதை நிறைவேற்றுவோம். தொழுங்க மஸ்ஜிதுல் ஹராம் முன்னோக்கி. 2 ரக்காயத் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுதார்கள். இன்னும் 2 ரக்காயத் காபத்துல்லாஹ் முன்னோக்கி தொழுதாங்க. மஸ்ஜிது கிப்லத்தை அங்க போகும். இன்னும் புதிய இடங்கள் இருக்கு. அதுல சொன்ன மாதிரி உங்களுக்கு உஸ்தாத்மார்கள் வருவாங்க, உலமாக்கள் வருவார்கள். இந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போங்க, போய் நீங்கள் துஆ கேளுங்கள். எல்லோருக்கும் எங்களுடைய சலாத்தை, ஊர் மக்கள் தான் சலாத் சொன்னாங்கன்னு சலாத்தை எட்டி வையுங்கள், துஆ கேளுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உடைய பயணத்தை சிறந்த பயணமாக, பரக்கத்தான பயணமாக அல்லாஹ் ஆக்கி தருவதற்கு நாங்கள் துஆ செய்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ரா ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக, ஜியாரத் மக்பூலானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று அந்த துஆ செய்யுங்கள். பெரிய பாக்கியம். ஈமானோடு மரணிக்க வேண்டும் ரப்பே என்று அங்கே துஆ கேளுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லோர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக, வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக, தீராத வியாதிகளை விட்டும் பாதுகாப்பானாக. ஆங்காரமாய் வருநோயும் ஔஷதமில்லா இந்நோயும், ஏங்கி திணறும் மரண நோய், ஈழை இழப்பு, நீரடைப்பு, 4448 நோய்களையும் நாங்கள் காணாமல் ஓடிடச் நல்வழி காட்டிடும் ரஹ்மானே. ரப்பே, விஜயாதிகள் ஆஜிமார்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறார்கள். அவருடைய சபரை சலாமத்தாக்கி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே ஹஜ் உம்ரா செய்து ஜியாரத்தை முடித்து தாயகம் திரும்ப வேண்டும். ரப்பே, அதற்கு தௌஃபீக் செய். மீண்டும் நாங்கள் வருகிற வாக்கியத்தை எங்களுக்கு தா. நாளை வறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள் அத்துணை பேர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே கேள்வி கணக்கில்லாமல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றுதல் ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.